வந்து 4 ஆக்ஷன். இப்போ இதில் வந்து வெயிட்டான எத்தனை பேர் யார் பண்ணலாம்? ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதா உட்காரலாம். இந்த மெத்தட்ல தூக்கலாம். அப்படியே எது இல்லைன்னா ஒரு டரி போட்டு ஒரு ஆள் பட்டு இருந்தாருன்னா என்ன பண்ணலாம்? ஒரு பொறிச்சி போட்டு 4 பேர் பிடிச்சிக்கின்னு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகலாம், இல்லை ஆம்புலன்ஸ் வரைக்கும் போகலாம், இல்லை கார் இருக்கிறது வண்டி இருக்கிறதுக்கு தூக்கி போகலாம். எதுவும் இல்லைன்னா ஒரு கையாளி ஏதாவது சேர் இருக்கிறோம்னா சேர் இருந்த இடத்துல ஒருத்தர் மாட்டினாருன்னா தலை கீழே போடாத அளவுக்கு டிராவலிங் அந்த கட்சி போட்டு கட்டிக்கின்னு அவர் கழுத்தை வந்து கையை கட்டிட்டு அந்த கழுத்தை தூக்கி மாட்டிக்கின்னு அப்படியே நவந்து போவாங்க. விபத்து காலங்களில் புகை சூழ்ந்த இடத்துல நம்ம அப்படிதான் காப்பாற்றுவோம் நிறைய பேர். புரியுதுங்களா? பைக்க மாட்டோங்களா? அதே போல கிரவுண்ட் பிளாக் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கும். ஒருத்தர ஒரு ஆள் தூக்குனாக்கா சப்போர்ட்டோட இருக்கணும். இது பயன்மெண்ட். அப்படி பண்ணுவா அப்படியே கையை வச்சுக்கிறாரு வச்சுக்கிறாரு. இந்த மெத்தட்ல தூக்கலாம். இந்த கையை எடுத்து மேல வச்சிருக்காருன்னா இவர் தலைக்கு சப்போர்ட் பண்ண வச்சுக்கிறாரு. அப்படின்னா இந்த கை ஃப்ரீயா இருக்குது. ஒரு ஏணியில ஏறலாம், இல்லைன்னா படிக்கட்டுல சப்போர்ட்ல பிடிச்சிக்கின்னு இறங்கலாம், இல்ல பிடிச்சிக்கின்னு ஏறலாம். அதுக்காக தான் இந்த மெத்தட். இல்லைன்னா ஒரு ஆள் இப்படி பிடிச்சின்னு ஒரு ஆள் ஏற முடியாது. புரியுங்களா? இந்த மெத்தட்ல இது மாதிரி ஃபயர்மேன் இப்படியோ தூக்கிட்டு போகலாம். புரியுங்களா? ரைட். யாரு ஹோம் எக்ஸ்டிங்ஷன் இது என்ன இருக்கலாம்? முறை கலர் இருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நடுவு மையத்துல பச்சை கலர்ல இருக்கும். ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம். அந்த பக்கம் வந்தா லோ ப்ரெஷர், இந்த பக்கம் வந்து ஹை ப்ரெஷர்னு அர்த்தம். புரியுங்களா? இது வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஃபயர் வந்து ஆக்சிஜன்ல அணையும், கார்பன் டை ஆக்சைடுல அணையும். ஆக்சிஜன்ல அணையது வந்து காத்துல அணையது மெழுகுவர்த்தி. நம்ம வாயுல ஊதி அனுப்பினா கார்பன் டை ஆக்சைடு அணையதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இது தூக்கி கட்டுவா. அது ஏபிசி கட்டுவா. அது ஏபிசி போட்டுக்கிறாங்க பாத்தீங்களா? தெரிஞ்ச பாருங்க. ஏபிசி பாருங்க. அது பாத்தீங்கன்னா தெரியும். ஏ கிளாஸ் ஃபயர் அடிக்கலாம், பி கிளாஸ் ஃபயர் அடிக்கலாம், சி கிளாஸ் ஃபயர் அடிக்கலாம். அதுக்கப்புறம் பெட் மாதிரி ஒன்று போட்டுக்கலாம் யூபி ஃபயர். அதுக்கும் அது எல்லா ஃபயர் அடிக்கும். புரியுதுங்களா? இப்போ டெமோ பண்ணிடலாமா?